வணக்கம் நண்பா. நான் உங்கள் நண்பன் மதுரை தமிழ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே சோசியல் மீடியாவை திரும்பி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நாம் தற்குறி கட்சி பற்றி தான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்காங்க. ஏன்னா அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, அந்த கட்சியில் இருக்க எவனுக்குமே அறிவுன்றதே இல்லை. ஏன்னா எல்லாமே முட்டாள்தனமாக பண்ணுறானுங்க. ஸோ இதனால் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் டீட்டெயிலாக. என்னடா இது புது சேனலாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பழைய சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், மதுரை தமிழ் ஆஃபீஷியல். ஸோ அதை என்னோட லைஃப் ஸ்டைலை பற்றி நான் போட்டுட்ருக்கேன். என்னோட ஓன் கண்டென்ட்டாக அதில் நிறையா போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க நம்ம வைரல் கண்டென்ட் அண்டு நியூஸ் அப்டேட்டு, ஸோ இந்த சம்மந்தமாக அரசியல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் இந்த சேனலில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். ஸோ ரொம்ப டயத்தை எடுக்க விரும்பலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்களை போயிருக்கோம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தட்டிக்கோங்க. இந்த வீடியோ நிறையாவது ஷேர் பண்ணுங்கள். அதை முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். அதுபோக அந்த சேனல் உங்களுக்கே தெரியும், மை செல்ஃப் மைக் அப்படின்ற சேனல் தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிருக்கலாம். வாங்க, லேட் பண்ண வேணாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா காத்துட்டு இருக்கு. மைக்க கையில் எடுக்கட்டுமா? பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நகை போட்டுக்கிறது, தங்க நாட்கள் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம அறிவுக்கட்ட சீமான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வெறித்தனமா வளர்ந்து வந்தார். அதாவது தமிழர்களை பூரா நான் ஒன்றிணைக்க போறேன், ஜாதி மதம் பேதம் இல்லாம எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே பெரிய ஒரு தமிழர் கூட்டத்தையே உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்பி கட்சியை ஆரம்பிச்சாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்களும் அதுல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவை வச்சு நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டாப்புல. இருந்தாலும் கட்சிக்குள்ள நடக்கிற சில உள்கட்சி பூசல்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தனப்பொடி சாட்டை துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தனப்பொடின்னு ஏன் சொல்றேன்னா, சந்தனமா தெளிப்பாரு பேசும்போது. சந்தனத்தை பூரா அப்படியே தூவாப்புல. ஒரு தூவுறதுல பார்த்தால எல்லாரும் அருள்வாக்கு இறங்கி சட்டை சட்டை விட்டார் அப்படின்ற மாதிரி பரவசத்துல உள்ள போயிருவாங்க. ஸோ அப்படித்தான் அவர் பேச்செல்லாம் இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்னதான் வெளிப்படையா சில நேரங்களில் வெளியே பேசியிருந்தாலும் உள்ளுக்குள்ள சில உள்குத்து வேலையை பார்த்துட்டே இருந்திருக்காருன்னு இப்போதான் ரீசெண்டாக தெரிஞ்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மொபைல் ஃபோனில் திரு நம்பிக்கைக்குரிய சீமான் அவர்கள் பேசின எல்லாத்தையும் நம்ம சேஃப்டிக்கு தேவைப்படும், எனக்கா இருந்தாலும் நம்ம ஆப்பு வச்சிருவாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியே வச்சிருந்திருக்காப்புல. இப்போ ரீசெண்டாக போலீஸ் பிடிச்சி அவரோட மொபைலை செக் பண்ணி பார்த்தா ஒரு சில ஆடியோக்கள்லாம் கிடச்சி அதை இப்போ நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோன்னு சொல்கிறேன், சாரி, ஆடியோவை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சாட்டை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம எதை சொல்ல வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவில் தான் சொல்லுவார். அவர் நம்மக்கிட்ட சொல்ல முடியாது. அதாவது வேலை பார்க்குறது நாம் தற்குறி கட்சிக்காக. ஆனா அந்த தற்குறிகிட்ட நீ சொல்லாம நீ போய் எதுக்கு பொது வெளியில சொல்ற, என்கிட்ட நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு தானடா அங்க போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு போயிருக்காப்புல ஒரு ஆளு. அதுதான் நம்ம ஆளு, வேற யாரு, நம்ம கேனப்பைய சீமான். ஏன்னா கேனப்பையெல்லாம் தான் ஆக்கிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, தம்பிகள் தம்பிகள் தம்பிகள்னு சொல்லி அப்படியே உறவு கொண்டாடி சோசியல் மீடியாவுக்குலாம் என் கட்சி இருக்கு சப்போர்ட்டா, நீங்க எதுவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டாப்புல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன பேசிக்கிருக்கேன், கட்சி கட்டுப்பாட்டுகளே இல்லாம அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணி கடைசியில கட்சி பேரே நாரடிச்சிட்டாங்க. என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது, மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அவர் சீமான் சொன்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டு பேசி பேசி வளர்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா இவங்க வளர்ச்சிக்காண்டி பேசி இவங்க பணம் சம்பாதிக்கன்னு சொல்லி கட்சி பேரை நாசமாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீ போற காலத்துல கட்சி நாசமா போயிட்டு தான் இருக்கு. இனிமேல் கட்சியை காணாமல் போயிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியா நம்பி கட்சி ஆரம்பிச்சது எவ்வளவு பெரிய தவறுன்றத சீமான் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போற காலத்துல சீமான்
மொபைல் போனோட எவனையும் உள்ள விட மாட்டாப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக்கிட்டாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்றாங்க, போன் பேசினா அதையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, எவன்ட்டு எல்லா பதிலும் சொல்றாங்க, கட்சியில கேட்காம கட்சியை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க, எவன்ட்ட இருந்தாலும் கட்சியை வச்சு டீல் பண்ணி பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால பேசி பேசி ட்ரெண்ட் ஆக்கிறன்ற பேர்ல இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஆள் தான் நம்ம சந்தனப்பொடி சாட்டை துரைமுருகன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆடியோ கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அதனால சீமான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பொறுமையா வந்து இப்ப என்ன பண்ணிட்டாப்ல, கொதிச்சுட்டாப்ல. அந்த பயலே இந்த பயலே அப்படி இப்படி டே அப்படி இப்படின்னு கேவலமா பேசி கிழிச்சு தொங்க விட்டான்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஆடியோவை போய் நீங்க கேட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவா எல்லாமே புரியும். யார்கிட்ட சொல்லுவேன்? கட்சிக்காரன்ட்ட சொல்லுவேன், முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதான் நான் இருக்கேன். நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ ஒவ்வொன்றையும் வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள்ல இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 வேட்சாலம் இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கழட்டி அடிச்சு தேடியாப்புல வெட்டி விட வேணாவனே. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு சொல்லணும், அது பார்த்தீங்கன்னா தெரியும், தேப்பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டை திருமணம் வந்து வச்சு செய்யறாப்புல சீமான. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அதாவது சாட்டை திருமணம் வந்து கட்சியை ஓரளவுக்கு நம்ம சோசியல் மீடியா பேசி பேசி வளர்த்தாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வச்சு நிறைய ஆதாயங்களையும் தேட ஆரம்பிச்சிட்டாப்புல. முதல்ல இப்போ அவர் பண்ண தப்பே வந்து மொபைலில் வந்து ரெக்கார்ட் அப்புறம் சேவ் பண்ணிடுது. அந்த ரெக்கார்டை நீங்கள் ஃபுல்லாக கேட்டுவாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த ஏதோ யார்கிட்டயோ வந்து சீமான் பேசிக்கிட்டு இருக்காப்புல சாட்டை திருமணம் பற்றி. அதை அப்படியே யாரோ இவனே ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் சோசியல் மீடியாவில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தது இன்னைக்கு வந்து ஆப்பா வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆனோம். ஸோ மீதியும் கேட்டுவாங்க அந்த கன்றாவிய. இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்லு. எடுத்தோன்னே அவர் இதுலதான் பேசுவார். அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார். அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன்ட்ட சொல்லு, அது சட்டப்படி என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும். அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சீமான் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும். இப்ப நம்ம போராடலைன்னா அது அவரு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இத நீ யாரு தேடியாப்புல நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க? நீ யாரு? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு கேட்டிருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இவர் என்ன சீமான் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு, எடுத்தோடனே ஒரு போய் சோசியல் மீடியால பிடிங்கிட்டு தான் இங்க வருவாரு அப்படின்றத வந்து வேப்பனா சொல்றாப்புல. அது வந்து அதுல வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகளை விடுறாப்புல, தேப்பயலே அந்த பயலே அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் கட்சிகளை எந்த அளவுக்கு மரியாதை நிமித்தம் அப்படியே ரொம்ப பாசமா பழகிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரிதான் எல்லாத்தையுமே பேசுறாப்புல சீமான். சீமான் வந்து அதான் சொல்றல, கேனப்பைய சீமான் அப்படின்னு தான் சொல்லி. ஆனால் ஏன்னா எல்லாத்தையும் தம்பி தம்பி தம்பின்னு அரவணைச்சு கடைசியில் எல்லா தம்பி நமக்கு ஆப்பு வச்சுட்டாங்க பின்னாடி அப்படின்னு. இனிமே நான் சொல்றேன் ஓப்பனா, நாம் தற்கூரி கட்சிகள் தம்பியெல்லாம் வந்து சோசியல் மீடியால ஒர்க் பண்றத சீமான் நீ வந்து லைக் பண்ண மாட்டாப்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேனப்பையில் ஆகிட்டாங்க சீமானை. எல்லாருமே நம்பி நம்பி நமக்கான தம்பி எல்லாம் அப்படியே சோசியல் மீடியால உழைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. இப்ப வந்து சீமானுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்மளை வந்து வச்சு செய்யறாங்கடா, இவங்க நம்புறது நம்ம மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறைய யூடியூபர் இருக்காங்க இப்ப தாய் தமிழ் அது இதுன்னு நிறைய டீம். அதுல ஒருத்தர் இருக்கான் தென்னகம் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கான். அப்பா இப்ப ரீசெண்டா கூட அவர் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தேன், அப்படியே இதை பத்தி பேச மாட்டாரு. இதை பத்தி பேசுறதுக்கு பல்ல காமிச்சுக்க. அது வந்து அண்ணன் வந்து அது வந்து சொல்லியிருக்காரு, அது வந்து அப்படியே மழுப்புறேன். இதுக்கு முன்னாடி வந்து சீமானை வந்து புகழ் தள்ளுறதுக்கு மட்டும் முதல்ல வந்து ஜம்ப் ஆகி வருவானா, ஆனா இதை பத்தி பேசுறான்னா அப்படியே வந்து மழுப்புறேன். அப்படியே அது கட்சி வந்து பாத்துக்கிறோம், அது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் டீ கடைக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து வடை தின்ட்டு வருவாங்க அப்படின்ட்டு வந்து வாயிலே வடையை சுட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பத்தி பேச மாட்டாரு அவர் வந்து. ஏன்னா அவர் வந்து கட்சிக்குள்ள பொறுப்பாளராக இருக்கான். நம்ம கட்சியை பத்தி நம்மளே கேவலமா பேச நல்லா இருக்குமா அப்படின்ட்டு வந்து வாயை திறக்க மாட்டேன், அப்படியே மழுப்புறாங்க. மறுபடியும் போறாங்க, திமுக அதை செய்யலை அப்படின்னு அங்கேயே போறாங்க. இங்கிட்டு வாங்கடா உங்க கட்சிகளை வந்து சாணி எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி அப்படின்னா அது வந்து கழுவிடுவோம் நாங்க கூடிய விஷயத்துல. அது வந்து கொஞ்ச நாள் நைட்டுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி கழுவி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அதை பத்தியே பேச மாட்டாங்க. எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. இதுக்கு முன்னாடி சீமானை வந்து ஒரு கலாய்ச்சிட்டாரு, ஒரு மேடை ஏறிட்டு. உங்களுக்கே தெரியும் சீமான் அண்ணன் வந்து மேடை ஏறிட்டாலே ஃபர்ஸ்ட் கார்ல கிளம்பி போவாரு, போற வழியில என்ன பாட்டு அவர் கேட்கிறாரோ அதை வந்து மேலே ஏறிக்கிட்டு
வட்ட வட்ட பாறையில அப்படின்ட்டு அப்படியே அந்த பாட்டு என்ன பாட்டு அவர் வண்டியில கேட்டாரோ அதை போய் மைக்ல பிடிச்சி பாடிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பாட்டு கேட்டு போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் என்டர்டைன்மெண்டா அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. மேடையெல்லாம் அப்படியே கிளின்னு பேசினோன்னே அப்படியே சீமான் வந்து ஆவேசமாய் பேசி விட்டார், பேனாவை நொறுக்கி விடுவோம் என்று விட்டார் அப்படின்னு அப்படியே கொதிச்சு தள்ளுவாங்க. ஆனா இப்ப வந்து பேசுங்கடா, என்னடா அப்படி உங்க கட்சிகளே வந்து மானங்கட்டத்தனமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பத்தி பேசும்போது இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் அப்படி போயிட்டு வரேனே அப்படின்னு மழுப்புறாங்க. ஒவ்வொருத்தரும் மழுப்புறாங்க. சொம்படிக்கிறதுக்குன்னா வர்றாங்க, இல்லைன்னா அதை பத்தி பேசவே மாட்டாங்க, அப்படியே ஓடிடுறாங்க. இதனாலதான் எங்களை தற்குறி தம்பிகள் அப்படின்றோம். அதாவது ஒரு நடுநிலை அதை சொல்றேன். இந்த அவெல்லாம் தென்னன்றவெல்லாம் அப்படியே வாழவரத்தை உரிக்காமலே உரிச்ச மாதிரி பேசுவான்னு வச்சுக்கோங்களேன். நாங்க நடுநிலையா செயல்படுறோம். சோசியல் மீடியான்றவங்க நாங்க நடுவுல தான் போவோம், எந்த பக்கம் சாய மாட்டோம் அப்படின்ட்டு கட்சியில பொறுப்பாவே இருந்துக்கிட்டு கட்சிக்காண்டி ஓட்டு வீதி வீதியா போய் கேட்டு அதையும் யூடியூப்ல எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு அந்த கட்சியை பத்தி பேச மாட்டாங்க. தப்பு நடந்தா மட்டும் பேச மாட்டாங்கன்னா, நல்லதை மட்டும் புகழ்ந்து திருப்பி திருப்பி அதை பத்தி பேசி பேசி அப்படியே சீமானுக்கு சொம்படிப்பு வேலை மட்டும் பார்ப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நமக்கு வந்து டைம் வேஸ்ட் தாங்க ஆகுது. ஸோ அடுத்த ஆடியோ வந்து கேட்டு வாங்க. உன்னை அடிச்சுட்டான்னு கட்சிக்காரன்ட்ட சொல்லு, இல்ல எனக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். உலகம் பூரா அடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான். இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்க, இதை விட 4 மடங்கு அடிச்சு கொண்டு வருவேன் ஓடுறா அப்படின்னு. நம்ம முடிகொட்டுறத பத்தி எப்படி கவலைப்பட மாட்டோமோ, மயிரா போச்சு அப்படின்னு சொல்லுவோமோ, அப்படி சில பிரச்சனைகளை பத்தி நம்ம மயிரா போச்சுன்னு நினைச்சிடணும். வெண்ண உன்னை வேணா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? ஜெயசீலன் அவர் ஒரு யூடியூபர் சேனல், அவர் யூடியூப் வச்சிருக்காப்புல, அவர் கட்சிக்கு வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா கேட்டேன்னு தெரியும். தேவைப்பயலே இவர் வந்து டைரக்டா என்ன சொல்ல மாட்டாரு, எல்லாமே வந்து சோசியல் மீடியா சொல்லுவார். நான் யூடியூப்பை திறந்து பார்த்து இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, கட்சியில இருந்து 4 பேர் போங்கப்பா, அவர் சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லியிருக்காப்புல. கரெக்டு தானே? எது வந்தாலும் ஒரு கட்சியை பத்தி பேசினா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், எதுனாலும் சொல்லணும். அன்னைக்கு இப்ப ரீசெண்டா கூட அந்த கலைஞரை பத்தி ஒரு பாட்டு பாடிட்டு மேடையிலே ஓப்பனா உடச்சு விட்டாங்க. அந்த சந்தனப்பொடி சாட்டை துறைமுகம் என்ன சொல்லிட்டேன், அப்படியே வந்து ஓப்பனா சொல்லிட்டேன், நான் எதுவுமே சொல்லுங்க, சீமான் தான் வந்து ஏர்போர்ட்ல பாடி காமிச்சாப்புல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அண்ணன் தான் காரணம் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே போட்டு விட்டேன். அது தெரியாம சீமான வேற பல்ல காமிச்சுட்டு கேனப்பைய சீமான அப்படின்னு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? இந்த மாதிரி கேனத்தனமா ஒருத்தனை வந்து நம்ப கூடாதுன்றது கூட தெரியாம கேனத்தனமா பேசுறது, வாய் திமுறா பேசுறது, மயிருன்றது, தாயலின்றது, இந்த அத்தே இந்த மாதிரிலாம் பேசுறது, இப்படியுமாவே கட்சிகளை வந்து கேவலப்படுத்திக்கிறாங்க ஒவ்வொருத்தனை. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சொல்றாப்புல, உன்னைய போய் தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னா நீ என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும், நான் 4 பேர் வச்சு கேட்டிருப்பேல, அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாம அப்படி பேசுற? இப்ப தேவையில்லாம வாய் எழுத்து ஏதாவது சாட்டை சந்தனப்பொடி சாட்டை வந்து பேசுறதுனால கட்சியை வந்து கேவலப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சாட்டை வந்து சந்தனப்பொடி சாட்டை வந்து அரெஸ்ட் ஆயிட்டாருன்னா உடனே நாம் தமிழர், சாட்டை சந்தனப்பொடி சாட்டை வந்து ஏதாவது ஏதாவது தேவையில்லாம பேசிட்டாருன்னா உடனே நாம் தமிழர் அப்படின்ட்டு கட்சி பேர் அடிபடுதுல. அப்ப அந்த வந்து கேனப்பைய சீமானுக்கு கொதிப்பு வரத்தானே செய்யும். அப்ப நீ வந்து அதை வந்து நான் புரிஞ்சு நடந்துக்கணும். அதை விட்டு நடந்துக்காம நீ யூடியூப்ல வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசி போட்டுற. ஆனா அங்க வைக்கிறாங்கல்ல, அங்க வைக்கிறதுக்கு அவருக்கு தானே தாங்கணும். பாவம் கேனப்பையன் என்ன பண்ணுவாப்புல. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் தம்பி. என்னப்பா சந்தனப்பொடி இப்படி இருக்கியே தம்பி, ஒண்ணுமே உனக்கு புரியல போ. என்னென்ன பண்ண போற காத்திருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொன்றா. இதனால வந்து தற்கொலை கட்சி காணாம போயிடும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உணர்ந்து நமது கேனப்பையர் சீமான் அவர்கள் வந்து என்னப்பா கேனப்பையன் இவ்வளவு பெரிய ஆளை போய் மரியாதை எல்லாம் பேசுற அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, ஒரு இடத்துல வந்து கேனையன் ஆயிட்டாலே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு கட்சி நடத்தணும், ஒரு கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒரு வழிமுறைகள் இதுதான் அப்படின்ட்டு வந்து இருக்கணும். நீ கூட்டத்தோட சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவன் எப்படி உன் பேச்சை கேட்பேன்? கேட்க மாட்டேன். அதனாலதான் ஒவ்வொருத்தனும் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு தலைவன் சொன்னா அந்த பேச்சை மீறக்கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து இதை பத்தி பேசாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை எவனுமே ஃபாலோ பண்றது இல்லை. அது சோசியல் மீடியா அந்த தென்னங்க விஷயம்லாம் அவன் சொல்றான், அது சீமான் வந்து என்னை பேசக்கூடாது, இப்பெல்லாம் பேசக்கூடாது சொல்லியிருக்காரு, இருந்தாலும் நம்மளால பொறுக்க முடியல அப்படின்னு பெரிய புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ பேசு, இப்போ வந்து பேசு. சாட்டை துரும வந்து கிளியும் கிளி, ஏன்ப்பா அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சா, எதுக்கு இப்படி பண்றேன்னு கேளு.
இப்ப மட்டும் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அடக்கிட்டு இருக்க. அப்போ வந்து நீ சொம்படிக்கிறல, உன் கட்சிகளை வந்து நான் ஊழ வேலை பாக்குறேன்னு தானே அர்த்தம். இதனால வந்து சீமானுக்கு தான் கெட்ட பேர். சீமானை வந்து என்ன சொல்றது, சீமானை ஆல்ரெடி வந்து விஜயலட்சுமி பிரச்சனையிலே வந்து கழுவி ஊத்திட்டாங்க. அதையும் தாண்டி வந்து சரி கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருந்தாப்புல. இப்ப கட்சிக்கு வந்து சுண்ணாம்பு அடிச்சு விட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. விபூதி அடிச்சு காணாம போக வச்சிருவாங்க, என்ன கொஞ்ச நாள்ல சாம்பல் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னே தெரியல. சீமானோட மூஞ்சியை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. அவர் நிலைமை எப்படி இருக்குன்னே தெரியல. அவன் பரிதாபமா இருப்பாப்புல. இன்னும் நான் இந்த கட்டிங் சேர்த்து உள்ள போகணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியலைங்க. ஸோ அடுத்தடுத்த ஆடியோலாம் ஒவ்வொன்றா வருது. நான் உடவுல பேசினா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ தொடர்ச்சி ஆடியோலாம் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை. ஸோ அடுத்தடுத்த ஆடியோக்கெல்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நிறைய வைரல் கண்டென்ட், நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக ஃபைனல் வரைக்கும் வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுறோம். இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது? இதே தான் ஜெயசீலனும் நம்மகிட்ட கேட்கறதே இல்லை. அவரா போட்டு இவளை வசூலாச்சு, இவளை வந்துச்சு, இவளை போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுருக்கேன் அன்னைக்கு. எனக்கு அதாவது கட்சின்னா கட்சி தானே பேசணும். நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற, இந்த வீடியோவை யாருக்கு போடுற? நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. அவரோட பேசலாம், அந்த தேவையா பேசணும், என்கிட்ட பேசலாம். நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் சொல்லு. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. கட்சினா கட்சியில நல்லது கெட்டத பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்களா? அப்ப நான் தானே, நீ என்கிட்ட தானே சொல்லணும். நீ பணம் கேட்டு மிரட்டுறான்னு அவன் சொல்றான், உங்க கேட்கிறாரு. நீ தாய் மேலானே முயல் மேலானே வாங்கல, வாங்காத போய் நீ என்னத்துக்கு நீ இது பண்ற? நீ நேர்மையான நீ எனக்கு தானே சொல்லணும். நீ வீடியோல போடுற, வீடியோல பேசுற, எல்லாத்தையும் எனக்கு சொல்ற, அவர் வந்து போராடணும். என்ன நீ எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியா? நீனு அவ்வளவு பேர் என்னையா நீனு? செருப்பு கட்டி அடிச்சு வச்சு விடுறாரு அவனை. நீ பாத்துக்கிட்டே இருக்கீங்க. Excuse me. Yes. Why black? Sham black. கட்சியை வளர்த்தது நான் தான்டா, மைக்கு போட்டது நான் தான். யார தலைவன் சொல்ற? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். எப்படி நீ சொல்லலாம்? எந்த தாயலிக்கு இதுல இடம் இல்லை, எவனும் என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்றாப்புல. அதாவது எவனுமே கட்சியை பத்தி பேசக்கூடாது, நான் சொல்றதாண்டா அப்படின்ட்டு. இப்ப அவர் பேசுற பேச்சு, அந்த ஆடியோ ரெக்கார்ட்லாம் நீங்க நல்லா கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஒரு ஆவேசம் வெளியே வருது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு உள்ளடிகள் நிறைய இருக்கு, வச்சு செஞ்சிருக்காங்க. தற்கொலை தம்பிகள் வந்து ஒவ்வொருத்தனும் வச்சு செஞ்சிருக்காங்க சீமானை வந்து அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம, என்னடா இவங்களை வச்சுதான் கட்சியை வளர்த்தான், இவங்களை வச்சுதான் கட்சியை வளர்த்துக்கிட்டும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் நம்மளை இப்படி வச்சு ஆணி அடிக்கிறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, உட்காரவும் முடியலையே, எந்திரிக்கவும் முடியலையே, எந்திரிக்கிறான்னு தூங்க வரைக்கும் எதையாவது செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப கொதிச்சு போயிருக்காப்புல. அதனால என்ன நடக்க போன்னு தெரியல. அதனால வந்து கட்சிக்கு நான் தாண்டா வளர்த்தேன், எவனும் இனிமே பேசக்கூடாது அப்படி. இனிமே வந்து நான் சொல்றேன் சத்தியமா, இனிமே வர காலகட்டத்துல நாம் தாயொலி கட்சி, சாரி தற்கொலை கட்சி, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லணும். அந்த கட்சி வந்து இனிமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கட்சி இப்படியே போச்சுன்னா வச்சுக்க, கட்சியை வந்து குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அதனால வந்து சீமான் அவர்கள் இனிமேல் உஷாராயிருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ள வர எவனும் ஃபோன் எடுத்துக்கிட்டே வரக்கூடாது, எல்லாம் வாசப்படியில நில்லுங்களா. எவனும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது எதுவும். இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு மௌன விரதத்தை ஆரம்பிச்சுவான்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்துக்கிட்டு இன்னி வந்து கட்சியில வந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற போவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால்தான் கட்சி தப்பிக்கும், இல்லைன்னா வந்து கட்சியை வந்து கன்ஃபார்மாக சமாதி ஆக்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்து ஒரு ஆடியோ இருக்கு, அதையும் கேட்டுவாங்க. கட்சி கட்டினது நானு, கத்தி வளர்த்தது நானு. அண்ணன் பேரை என்னட்ட நீ சொல்லாத, அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல. எந்த தாயிலுக்கும் நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் பெங்களூர்காரின்னு பேசிட்டு கூடாது சொல்லிட்டேன். அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன். இவ யாரு? வீரலட்சுமி குடுக்க என் தொடத்தண்டி இருப்பாள். அவ 4 வரை கூட்டி வந்து சுத்தி நிக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டு. கேட்டீங்களா? பெங்களூர்காரினா வேற யாரும் இல்லை, நம்ம விஜயலட்சுமி அக்கா அவர்கள் தான். அவர்கள் உங்களுக்கே தெரியும், சீமான் அவர்களை வந்து நல்லா வந்து அவங்ககிட்ட வந்து நல்லா தன்னுடைய கேம்லாம் விளையாடி முடிச்சுட்டு இப்போ வந்து
இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதனால அவங்க ஏமாற்றப்பட்டார்கள். அது அது என்னன்னு நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பஞ்சாயத்து வந்து வெளியே கோர்ட்டு கேஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் வீரலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து வக்கீல வந்து உள்ள வந்து பேசுறாங்க. ஸோ ஒரு பொண்ணுன்னு கூட மதிப்பு மரியாதை இவர் சொல்றாரு, தன்னுடைய கட்சியில் வந்து பெண்களுக்கு சரிசமமான பங்கு அப்படியே சமமாக, அப்படியே வேட்பாளர் நிப்பாட்டினா கூட வந்து பெண்களும் ஆண்களும் சமம். எப்படி சமம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதி ஆக்குற மாதிரி சமம்னு சொல்லி கடைசியில பெண்களை எப்படி பேசுறாங்க, எப்படி சொல்றாங்க பாரு. அதான் கேனப்பைய சீமான்னு சொல்றேன். என்ன சொல்றேன், என்னுடைய தொட சைஸ் தான் இருப்பாரா வேலு. ஒரு பொண்ணை வந்துக்கிட்டு சொல்லக்கூடாதுங்க, ஒரு என் தொட சைஸ் தான் அவன் இருப்பா, அவன் 4 பேரை கூட்டிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாள். அப்ப நீங்க இதை பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வந்தீங்க, ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து இப்படியே குடிச்சிட்டு பேசுறாருன்னு அவரை பேசியே காலி பண்ணாங்க. ஆனா இங்க உண்மையிலே ஒருத்தன் குடிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குடிச்சவன் தான் இப்படிலாம் பேசுவான், அடாவடித்தனமா அநாகரிகமா. மேடையில வந்து ரொம்ப பண்பாளர் மாதிரி பேசுறவங்க இங்க வந்து எப்படி ஒரு வெளிப்புறத்துல எப்படி பேசுறான் பாரு. இதுதான் அவரோட ரியாலிட்டி. மேடையிலேயே சில நேரம் அசிங்கமா தான் பேசுறான், மயிருன்றான், நீ வேணாலும் நொடப்பன்றான், நொறுக்குன்றான், அவனை குழந்துருவேன்றான். ஸோ அப்போ வந்து அவனோட பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு பாரு. ஒரு ரவுடித்தனமான பேச்சுகள் இருக்கிற இடத்துலதான் இதை விட ரவுடித்தனமான பேச்சுகள் வந்து அந்த ஃப்ரேமுக்கு வெளியே, அதாவது கேமரா இருந்தா ஒரு பேச்சு, கேமரா இல்லைன்னா ஒரு பேச்சு. இதுல ஊடால வேற அப்பப்போ இவருக்கு வந்து அந்த கேமரா பார்த்தோன்னா வேர்க்கும், மூக்கெல்லாம் அரிக்கும், அப்படியே போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது போட்டு சுரண்டிக்கிட்டே இருப்பேன். அந்த கையில பவுடர் வச்சிருப்பானு தெரியாது, அப்படியே போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். நேரம் மூக்க நோண்டுவேன், தலைமுடியை சொல்லிடுவேன், அப்படியே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ வந்து யோசிக்கிறாராம் செய்தியாளர் வந்து, திமுக அரசு இப்படி இருக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு எழுப்பா அப்படியே சுரண்ட மாதிரியே யோசிப்பேன். அது வந்து நீ அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ட்டு சொரிஞ்சு முடிச்சு ஏதாவது சொல்லுவியா நினைப்பாங்க. ஆனா டக்குன்னு அவங்களுக்கு போய் அவங்ககிட்ட கேளு அப்படின்ட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அதனால வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல, ரொம்ப காமெடியா நடந்துட்டு இருக்கு. ஸோ வருங்காலத்துல வந்து இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னடா நீ பண்ற அப்படின்னா, சீமானோட பழைய சீமான பேசும்போது அது வந்துருது, என்னன்னு தெரியல. சரி அதை விட்டுருங்க. அடுத்த ஆடியா இருக்கு, கேட்டுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ விளைவிக்க, உன்னை நம்புற வரைக்கும் போதும், அது ஏன் தப்பு. நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ, நீ எதுவும் தலையிடாத, மூடிட்டு கிளம்பு அப்படின்னா நம்ம மதுரை செல்வத்தை தான் பேசுறாப்புல. ஏன்னா வந்து அவர் தான் வந்து இத்தனை நாள் வந்து விஜயலட்சுமி அக்காவுக்கும் சீமானுக்கு இடையில பணத்தை வந்து அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு வாயை அடைச்சிக்கிட்டு அந்த அக்காவை ரொம்ப ஃபோர்ஸா எதுவும் பண்ண விடாம கட்சிக்கு எந்த தொந்தரவு இல்லாத மாதிரி இடைத்தரகரா இருந்து செயல்பட்டவர் நம்ம மதுரை செல்வம் அவர்கள். அதனால அவரை வந்து இனிமே வந்து நீ போதும் போப்பா, நீ இருந்து பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னா. ஏன்னா அவர் வந்து 2 பக்கம் டபுள் கேம் ஆரம்பிச்சிட்டாரு, அங்கிட்டும் இங்கிட்டும் கேம் ஆடிக்கிட்டு இவரை பணம் பார்க்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அதனால வந்து சீமான தெரிஞ்சனால எல்லாத்தையும் பண்ணி கிளிகளும் கிழிச்சு போதும் நானே பார்த்துக்கிறேன், அவளை வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாப்புல. அதாவது இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பாவங்க, மனுஷன் வந்து எவ்வளவுதான் அடி தாங்குவாப்புல. அதாவது ஒரு கட்சி நடத்தணும்னு வந்தவனான சினிமாலேருந்து இயக்குனராகி அதெல்லாம் விட்டுவிட்டு வந்து ஒரு கட்சியை நடத்தலான்னு வந்தா எவ்வளவு சோதிக்கிறாங்க பாருங்க. எல்லா பக்கமும் அவன் வேஸ்டது கட்சி பேர சொல்லி என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அது போக இல்லாத போலதான் சொல்லிக்கிறாங்க. அங்கிட்டு காசு வாங்கி இங்கிட்டு போட்டுக்கிறாங்க, இங்கிட்டு வாங்கி காசு அங்கிட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஊழ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் தற்கொலை தம்பிகளை சீமான் கேனப்பைய சீமான் நம்பினானோ எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது இப்ப சீமானுக்கு வந்து ஒரு ஓய்வு தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போ அநேகமா வந்து சுவிட்சர்லாந்தோ நெதர்லாந்தோ எங்கிட்ட போயிடுவாரு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் வரமாட்டேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மன உளைச்சி ஆராய்க்கிட்டேன். இப்ப வந்து சும்மா இருந்தாலும், அதாவது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், சீமான் அவர்கள் வந்துட்டாருன்னா 10-15 மைக்கு முன்னாடி போயிருது. சொல்லுங்கண்ணே, நீங்க தானே கரெக்டா சொல்லுவீங்க, இருப்பா மூக்கெல்லாம் சொரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பப்பாப்புல பாருங்க, பேசுறது பூரா அப்படியே அப்படியே சிலையா செதுக்குவாப்புல. ஆனா முடியாது. அதனால வந்து இப்போ வந்து சொல்லப்போனா மற்ற கட்சி, அதாவது சீமானுக்கு அகேன்ஸ்டா உள்ள கட்சிகள் வந்து இப்போ ரொம்ப ஆனந்தத்துல தான் இருக்குன்னு சொல்லி. ஆனா வந்து ரொம்ப கேவலமா சீமானை கேவலப்படுத்தாத குறையா கேவலப்படுத்தினாங்க.
அது போக இப்போ சாட்டை துறைமுகம் சந்தனப்பொடி சாட்டை அவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே காணோம். எங்கப்பா போனான்னு பார்த்தா யூடியூப்லேயே வந்து வேற யாரை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உன் யூடியூப் சேனலில் எப்பவுமே இருப்பேன் ஆளை காணவன அப்படின்னு தேடிக்கிருந்தா யூடியூப் சேனலை விட்டு வெளியே போயிடுச்சு. கஷ்டப்பட்டு கட்சிக்காக உழைத்த அந்த யூடியூப் சேனல்ல இப்போ மூஞ்சியை காட்ட முடியாத அளவுக்கு வந்து தலைமுறை ஆகி போயிருப்பாப்புல. சந்தனப்பொடி மஞ்சப்பொடி சாட்டை அவர்கள் வந்து காணாமல் போயிட்டாப்புல. அதனால வந்து என்ன சொல்றேனே தெரில. இப்படியே போறான். ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. என்ன பண்ற பாவம் இவங்களை பற்றிலாம் மாதிரி பேசிக்கிட்டு அப்படின்னு நினச்சோம்னா, அதாவது சும்மா இல்லாமல் 10-15 யூடியூப் சேனலை வாங்கி வச்சுக்கிட்டு எதையாவது பேசுகிறான்னா அவங்க என்னென்னமோ பேசிவிட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ இந்த தற்கொலை தம்பியெல்லாம் எங்கிட்டு இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இத்தனை நாள் பேசுனீங்களடா எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அலசுறாங்க காணோம். எங்கிட்டு போய் பதுங்கிருக்காங்கன்னே தெரியல. ஒருத்தன் வந்து அப்படி எப்படி வந்து பல்லமடை அதை வந்து பார்த்துக்கிறேன். கட்சி வந்து பார்த்துக்கிறேன். அண்ணன் வந்து பதில் சொல்லுவார். அண்ணன் வந்து மூக்கை நோண்டி விட்டு பதில் சொல்லுவார். நீங்கள் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு எல்லாம் ஒதுங்கி ஓட்டாங்க. இப்போ சீமான் தலையில வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. எவன் எங்கிட்ட அடிக்கிறானே தெரியல. சீமான் தான் இப்போ எல்லாத்தையும் சமாளிச்சாகணும். ஸோ அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. ரெண்டையும் தட்டி சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். ஆடியோ கேட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒரு பெண்ணா வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் கட்சிக்கு உழைச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட ஆவேசமான பேச்சு, அந்த ஸ்பீச்சு சீமானுக்கு நிகரான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தவங்க தான் காளியம்மாள். இப்படி ஒரு பெண்ணா இப்படிலாம் பேசுவாங்களா பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட காளியம்மாள் உண்மையாகவே நாம் தற்கொலை கட்சிக்கு வந்து ஒரு உண்மையாவே வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையில அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு மறக்க முடியாது யாராலையும். அப்படிப்பட்ட காளியம்மாள் அவர்களே வந்து இன்னைக்கு ஒரு பிசுறு. அவனையும் அந்த காளியம்மாலையும் இன்னொருத்தனை மட்டும் தட்டி விட்டோம்னா ஜெயசீலன் காளியம்மா அந்த ஜெயசீலன் அந்த பிசுரை மட்டும் நம்ம தட்டி விட்டோம்னா போதும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்றாருன்னா எந்த அளவுக்கு தன்னுக்காண்டி உழைத்தவர்களை வந்து சீமானை வந்து பயன்படுத்தி விட்டு அவர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு கணப்பைய சீமான் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து இனிமே வந்து அந்த கட்சியில வந்து இயங்கி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. இங்க வந்து ரொம்ப மோசமான அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மீறி இங்க உள்ளவங்கெல்லாம் தற்குறி தம்பிகள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நீங்களும் இப்படிதான் தூக்கி வீசப்படுவீர்கள் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் நான் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சீமான் அவர்களும் வந்து என்னதான் தம்பிகள் நீங்க கொண்டாடினாலும் ஒரு நாளைக்கு தம்பிகள் வந்து நல்லா பின்னாடி ஆப் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நல்வழியில கட்சியை இயக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு அட்வைஸை போட்டு ஸோ அடுத்த ஆடியோக்கெல்லாம் கண்டினியூஸாக கேளுங்க. ஸோ அளவா செய்யுங்க, உங்களுக்கு நிறைவா எல்லாம் நடக்கும். எல்லாம் ஃப்ராட் பசங்க, எல்லாம் காசுக்காக மாரடிக்கிறவங்க. எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி ஒன்றும் இல்லை. சங்கரை கூட கூட்டிட்டு சங்கரை போயிட்டே சவுக்கு ஏதோ போயிட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன், உங்ககிட்ட தானே சொன்னேன். அவர் வந்து உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் தானே. அவனுக்கு காழ்ப்புணர்ச்சி, எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதல்ல என் கோட்பாடு. சரி, அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்யறது பேசணும். அதிகாரத்தில் இருக்கிறவன் உன்னே மாதிரி எதிர்த்து பேசுறவனையும் பேசணும்னா அப்படி சொல்லுங்க. இப்ப யூடியூப் ருட்டஸ், இந்த அகர மனோஜ், இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன நோய், நான் என்ன பண்ணேன், நான் என்ன நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க மனசான்ற சொல்லு, நான் என்னதான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணேன்? அந்த சல்லி பசங்க சவகாசம் வேண்டாம்னு சொன்ன இல்லையா, எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? அடிச்சது முன்னாடி நல்ல மண்டலி கூப்பிட்டுருங்கடா. உங்க பாரு எப்படி பழுத்துருக்குன்னு மாமன் பூம்பு என்ன சவுண்ட் விட்டு போச்சு. சரி விடியா, சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. அண்ணே, நீங்களாச்சும் எதனாலும் சொல்லி மனசை தேர்த்தி விடுங்கண்ணே. மத்தியானத்துல இருந்து அதையே நினைச்சு அழுதுகிட்டே அழுகணும். தைரியமா இருனே, கண தொடச்சுக்கோ. அந்த பழத்தை உரிச்சு. இந்த ஆடியோ பாத்தீங்கன்னா வந்து நம்ம மாலதி அப்படின்றவங்க வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் நடத்துறதுக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து
இதை பத்தி எதுக்கு என்னை பத்தி இவங்க வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதா? நான் என்ன தவறு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? ஒரு தப்பு நம்ம அண்ணன் எல்லாம் பேசினேன் பூரா அந்த தற்கொலை தம்பிகள். நான் என்ன தப்பு பண்ணேன்? என் பேரை வச்சே பேசிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி கண்ணீர் சிந்திருக்காப்ல. மனுஷனை பார்க்கும்போது மனசெல்லாம் கரையுது. இந்த சவுக்கு சங்கர், அதர்ம மனோஜ், அவன் இவங்க எல்லாருமே வந்து என்னை பத்தி கேவலமா பேசுறாங்க. என்னால பொறுக்க முடியல. நான் என்ன தவறு பண்ணேன்? தம்பியில் வர சொல்லுங்க, பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டோம், என்னை பத்தி பேச சொல்லுங்க அப்படின்னு கதறாப்புல. இன்னும் சிலம்புல அதுக்கு மேல உச்சகட்டத்துக்கு போய் தன்னுடைய தம்பிகளே அவர் திட்டுறாரு. நல்லா அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த நாய்கள் எதுக்கு என்னை பத்தி பேசுறாங்க? நான் ஏதாவது சொன்னேனா? நானா பேச சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொதிக்கிறாப்பு. ஏன்னா இவங்க வந்து எதையாவது பேசி பேசி இன்னைக்கு உண்மையை சொன்னா சீமான் அவர்களை வந்து ஆக்சுவலாக கொஞ்ச நாள் தற்கொலையே பண்ணிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோபத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பாவமா இருக்கு, உண்மையிலே பாவமா இருக்கு. என்னதான் நான் வந்து பேசி அப்படியே கவர்ச்சியா பேசி மாடு வளர்க்க வைக்க போறேன், வயக்காட்டை வந்து வயக்காட்டுக்கு அடியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸை உருவாக்க போறேன் அப்படி இப்படின்னு நிறையா பேசியிருக்காப்புல. பாவத்தை அதெல்லாம் வந்து கனவா போச்சு பாவம். இன்னி வந்து அந்த கட்சியை வந்து மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஆடியோலாம் கேட்டதுக்கப்புறம் அவரா வேணா நான் கட்சி வச்சிருக்கேன் சொல்லிட்டே தெரியலாம். எந்த அளவுக்கு மக்கள் உள்ள பப்ளிசிட்டியா இருந்தாலும் அந்த அளவுக்கு இப்போ மக்கள் வந்து ரொம்ப கேவலமா கட்சியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே எந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி எப்படா நம்ம ஓட்டு போறது அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்பதான் கொஞ்சம் ஓட்டு பேங்க் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு போய் இனிமே தான் நம்ம வளர போறோம் அப்படின்ற ஒரு கனவுல இருந்து 2026 நோக்கி இருந்தாப்புல. அது போக நம்ம வளர்ச்சியெல்லாம் பார்த்து அப்படியே இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து நம்மளோட சேர போறாப்புல. கட்சி வந்து பயங்கரமா பிரில்லியன்ட் அப்படியே டெவலப் ஆகி அப்படியே வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு கனவுல வந்து சீமான் பயணிச்சுட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்களும் கூட நடிகர் வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிச்சாப்புல. தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து என்னடா இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து தளபதி விஜய் அவர்கள் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப வந்து விஜய் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டாலோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சியை நடத்தினாலோ, இப்போ ரீசெண்டா பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்கின அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா உதவித்தொகை அது வழங்கின கூட அநேகமாக நிறைய பேர் ஃபோனை உள்ள அலோடே பண்ணலை. அது ஒரு பக்கம் செல்ஃபி எடுத்து நம்மளை தொந்தரவு பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோ. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நடக்குது விஷயங்களை பார்த்தோன்னா இப்போ தளபதி விஜய் அவர்களே பயந்துருக்காப்புல. ஏன்னா வந்து சீமான அளவுக்கு சீமானோட அதிகமாகவே இளைஞர்கள் சக்தி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து மொபைல் மூலியமா நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் இப்போ பதட்டப்பட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சில சோசியல் வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இனிமே போற காலகட்டத்தில் எந்த கட்சி தலைவனும் கட்சி ஆஃபீஸில் போனே கொண்டு வரா, போனோட வந்தேன்னா அவனை போட்டு தள்ளிடுறான்ற மாதிரி போனே நீ உள்ள விட மாட்டாங்க, போனே நீ உள்ள கொண்டு வரக்கூடாது, போன் இல்லாம நீ வந்து சும்மாவா, வாசல்ல 2 செக்யூரிட்டி இருப்பான், எல்லா இடத்தையும் தேய்ச்சி தடவி அந்த இடத்த கண்டுபிடிப்பான், இருக்குன்னா வெளியே அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து இந்த பெண்கள்லாம் போற மாதிரி லைட் ட்ரெஸ் தான் போகணும். ஏன்னா உள்ளுக்கு எதுவும் கேமரா வச்சிருப்பாங்க, இல்லை மைக்கு கூட எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பதட்டமான அரசியலை வந்து இந்த நாம் தற்கொலை கட்சி வந்து உருவாக்கி விட்டுருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீ ஒவ்வொருத்தரும் ரொம்ப சோதனை எவனையும் நம்ப மாட்டாங்க. பக்கத்தில் நிற்கிறவங்க கூட மொபைல எடுக்கிறானா அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட தான் நீ பார்க்குற காலங்கள் வரப்போகுது. அது வந்து நாம் தற்கொலை கட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ இதை வந்து சீமான் அவர்கள் வந்து எப்படி மீட்டு எடுக்க போறாரு, என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர காலங்களில் அவர் ஒரு பேட்டியோ இல்லை ஒரு அறிவிப்போ விட்டாதான் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆக மொத்தம் சீமான் அவர்களுக்கு வந்து இனிமேல் அறிவு வரும் அப்படின்னு தான் நம்பி ஆகணும். இனிமேல் கேனத்தனமாக இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் காளியம்மாள் அதுபோல் அந்த இடுமன் ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி ஃபேஸ்புக்கு அது இதுன்னு பஞ்சாயத்து அது ஒன்று. ஆக மொத்தம் கட்சிக்குள்ள இருக்கிறவன் கட்சியை பூரா நார் அடிச்சுட்டேன், அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆனோம். ஸோ என்னதான் நடக்குன்ற நம்ம இனிமேல் வருங்காலத்தில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இருக்கிற பேலன்ஸ் ஆடியோக்கெல்லாம் கேட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6650 கோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாய் என்ன ஏண்டா விமர்சிக்கிற? நான் 10 பைசா நம்ம பிச்சை எடுத்து தேர்தலை சந்திச்சு
என்ன எதுக்குடா திட்டுறீங்க? நீங்க யார் தான்டா நீங்க? யாரா நீ? கட்சி கண்டி 10 பைசா பிச்சை எடுத்தண்டா அப்படின்னு சொல்லி கதறாப்ல சீமான். எந்த கோயில்னு தான் நமக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். கோயில் என்னன்னு கேட்டுக்கிறோம். பெருமாள் கோயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பாவம்ப்பா, மனுஷன் நோகடிச்சு நொந்து நூலா போயிட்டாப்புல. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுலதான் அண்ணனு கோவம் வந்துருது. இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க பாருங்க. நீங்களா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தவறானவங்க. அநியாயத்தை, அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்யற தவறையெல்லாம் பேசாது, அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன். அதுலதான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான். ரொம்ப தப்பா அண்ணனை ரொம்ப நாம் பேசுறது அது பேசுறது என்ன சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை. இப்ப நீங்கிறதுனால இவ்வளவு நேரம் எடுத்து பேசுறேன். உங்க மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இல்லை, ஞானம் இருக்கு. அது மாதிரி நீ ஒரு ஞானி, உனக்கு ஒரு தத்துவம் இருக்கு, உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. இன்னும் பேசுகிற அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இதெல்லாம் பாசிசம், இதெல்லாம் சும்மா. இந்தியாவே என்னடு முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பேசாம அமைதியாமாவது இருங்க. நான் போராடி இருக்கிறேன். பாருங்க, தப்பு இல்லை சொல்லுங்க. நான் கட்சி விட்டே போயிடுறேன், தமிழ்நாட்டை விட்டே போயிடுறேன், வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்றாங்க. பாஸ்போர்ட்டும் எடுத்தாலும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால பாவங்க மனுஷன். பாவத்தை கேனப்பைய சீமான ஆனது ஆனா எல்லாரும் வச்சு செஞ்சா என்னதான் பண்ண முடியும்? இங்கிட்டு கால் வச்சா வைக்கிறாங்க, அங்கிட்டு வச்சா வைக்கிறாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. பாவங்க, என்னாலே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதானே, எல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக வருவாங்கண்ணே. தற்கொலை தம்பியெல்லாம் மட்டும் நம்பாதானே. அதுலேயும் இந்த சோசியல் மீடியா வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ கேட்டுவாங்க. கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிக்கிறேன். பாவம் சீமான. அதை விட்டுவிட்டு குறுக்க பாஞ்சு எல்லாம் இது பண்ணி அப்படி தமிழனுக்கு மயிரா நல்லது நடக்கும். இன்னைக்கு தான் வள்ளலார் செத்தாரா போய் தோன்றாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்னைக்கு போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு மையம் நட்டு. வேற இடம் இல்லையா அவங்களுக்கு? கடலுக்குள்ள அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவன் வேற இடத்துல வைக்க முடியாதா? இதெல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவா? எனக்கு சப்போர்ட் பண்ணாம சவுக்கு சங்கர்லாம் என்னையை போட்டு விமர்சிச்சுக்கிட்டு, சரி நீ என்னால அந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க, நானே விலகிக்கிறேன்னு தானே சொல்லுவேன். நக்கல் அடிக்கணும். சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. சீமானை பேசுனா ஒரு 4 பேர் ரசிப்பான், அதை பத்தி பேசுவான். அது அவனை பத்தி கிண்டல் அடிச்சா 4 பேர் ரசிப்பான், 4 வியூவர்ஸ் வருவான். இதுக்கெல்லாம் பண்ணா இது விபச்சாரத்தோட கேவலம் இல்லையா? இது ஒரு வாய் விபச்சாரம் தானது. என்ன எதுக்கு பேசுறேன்? நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்லு. தவறு பண்ணிட்டேன், உனக்கு என்ன இருக்கு, நான் அண்ணன் இருக்கேன், என்னை கூப்பிட்டு அண்ணா என்னென்ன இப்படி பேசிவிட்டீங்க அப்படித்தானே பேசணும். அது இல்லை, இந்த நிலைமை எனக்கு சுக்கிச்சோ. ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபிக்காரன் அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம சொந்த தம்பி என்னையா எதிர்த்து பேசுறாங்க. தப்புனே. அதாவது உன் பேரை சொல்லி உன் சோசியல் மீடியாவை வளர்த்து உன் கட்சிக்குள்ள இருக்க தற்கொலை தம்பிகள் மட்டும் உன்னை பத்தி பேசி அதுல வர வருமானத்தை கட்சியில ஒரு முதலீடா கொடுக்கணும் அப்படின்னு நீ சொல்லுவ. அப்ப மத்தவங்க உன்னை பத்தி பேசி அவங்க வளர்ச்சி அடையன்னு நினைக்க மாட்டாங்களா? எல்லாரு கட்சியிலயும் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. நான் ஒரு சோசியல் மீடியான்னு இருக்கும்ல. இப்ப என்னையவே ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இப்ப சீமான ஆப்போசிட்டா பேசுறியா, நீ டிஎம்கே தானே, நீ ஏடிஎம்கே தானே, நீ பிஜேபி தானே, நீ தேமுதிக தானே இப்படின்னு வரிசையை கட்டி வந்துடுவாங்க. நீ ஏன்னா பாருங்க, சீமானை பத்தி பேசுற நானே நாளைக்கு சீமான் நல்ல விதமா சொன்னாருன்னா, நல்லது செஞ்சாருன்னா சீமானுக்கு சப்போர்ட்டாவும் பேசுவேன். நம்ம எந்த கட்சிக்கும் பொதுவானவங்களும் கிடையாது. மைக் எடுத்தோம்னா எவன் தவறு பண்றானோ அவனை மர்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனாலதான் இந்த சேனலுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் மைக், அதாவது நானே மைக். சரியா? அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதனால இந்த கட்சிக்கு தான் சாதகமா அந்த பையன் பேசுறான் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் எனக்கு தப்பு தெரியல. ஏன்னா நான் எல்லார பத்தியும் நான் பேசதான் போறேன். எது சரி தவறுன்ற நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட தான் போறேன். ஒரு நடுநிலையான ஊடகமா நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உறுதி கொடுத்துட்டு அடுத்த வீடியோலாம் கேட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே வாங்க. உலகத்துல இந்த மாதிரி கொடுமையை உலகத்துல எவங்க பேசுவாங்க?
அயோக்கிய பையனை. கொடுமைதான். இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. இவருக்கு இது தேவையான்னு பாருங்க. இருக்குல்ல, அதுல என் முகத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். இந்த தீஞ்சு போன என் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கருக்கி சட்டியில் போட்டு வறுத்த மகன் மாதிரி இருக்கு. என்ன எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும்? நான் எதுவுமே துரோகம் செய்யவே இல்லையே சார். என்னை எதுக்கு அவன் போட்டு என்னை தேவையில்லாம ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சுனா அது அப்படியாக்க இப்படி. ஏ இங்க வாய, நான் என்னையா பண்ணேன்? அங்க கோடிக்கணக்கா வாங்கினேன், இங்க கரப்ஷன் பண்ண என்ன தேவை பேசுறது? இது எந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்னு பாருங்க. அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியாத ஒரு பைத்தியக்காரனை வச்சு அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வீடியோலாம் கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றத கீழே கமெண்ட்ல கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்தா அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் விரைவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை செல்ஃப் மைக் மறந்துடாங்க, மை செல்ஃப் மைக். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைரல் கண்டென்ட்டு, அப்டேட்ஸ், நியூஸ் அப்டேட்டு, அது போக நிறையா வந்து சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்களை அடித்து நொறுக்க இந்த சேனல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மெயினாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறிய சரித்திர நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்களின் வரிகளை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.